வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சென்சிட்டிவ் ஆர்கன் என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகள் இல்லையா, நம்முடைய கண், நம்முடைய காது, நம்முடைய மூக்கு, நம்முடைய வாய், நம்முடைய தோல், இந்த பராமரிப்பை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய கண் பாதுகாப்பு. கண் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான உறுப்புன்னு அனைவருக்குமே தெரியும். இந்த கண்ணுக்கு நம்ம அதிகப்படியாக வேலைகளை கொடுக்கும் பொழுது தான் கண்ணில் சில வகையான நோய்கள் வந்துட்டு இருக்கு. சித்த மருத்துவத்தின் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 96 கண் நோய்கள் காணப்படுது. 96 வகையான கண் நோய்களை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான தீர்வு முறைகளும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நம்முடைய கண்ணை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம வெளியில் பார்க்கறது ஒரு கன்ஜங்டிவா பார்க்குறோம் இல்லையா, ஒரு கன்ஜங்டிவா பார்க்குறீங்க, அதே போல் ஒரு கார்னியா பார்க்குறீங்க, ஒரு லென்ஸ் பார்க்குறீங்க. இந்த மூன்றையும் பாதுகாத்துக்கொள்ள ஒரு ஐ லேசஸ், அது கடவுளால் படைக்கப்படுற ஐ லேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு தெரியும். பார்க்க முடியாதது ஆப்டிக் நர்வ் இருக்குது, பிரெயின்லேருந்து வரக்கூடிய சில முக்கியமான செல்ஸ் இருக்குது, சில வகையான நரம்புகள் காணப்படுது, நரம்புகளுடைய பிரான்ச்சஸும் காணப்படுது. இது எந்த அளவுக்கு நமக்கு தாயின் கற்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இந்த உறுப்புகள் எல்லாமே நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்பொழுதே தாயின் வயிற்றில் இருக்கும்போது சில குழந்தைங்களுக்கு கண் நோய்களுக்கான காரணங்கள் நிறைய காணப்படுது. அதை நம்ம வரப்போகிற நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இன்னைக்கு இந்த கண்ணோட பயன்பாடு பற்றி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரணங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நம்ம அதிகமாக வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அதிகப்படியான மூலிகை கலந்த தண்ணீரை இயற்கையாகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. கிணறுல போனாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் உள்ள தண்ணீரை பயன்படுத்தினாங்க, அதை குடிச்சாங்க, அதை வச்சு கண்ணை வாஷ் பண்ணாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மிக சிறந்த ஆன்டி வைரல் தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு வகையான கண்களுக்கு வேலை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிஸ்டம் வர ஆரம்பிச்சது இல்லையா, இது ஒரு வகையான கண்களுக்கான அதிகப்படியான வேலை. இந்த வேலை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு சரி, அதே நேரத்தில் முக்கியமாக இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிக அதிகமாக என்ஆர்ஐ பீப்புள்ஸுக்கு அதிகமாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வகையான இந்த கன்ஜங்டிவால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். கண்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, அழுத்தம் கொடுக்கறது. மூன்றாவது மொபைல். அனைவருடைய கையிலுமே மொபைல், ஆண்ட்ராய்டு ஃபோன். சிறு குழந்தைங்களுக்கு அதில் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. குழந்தைங்க கண்டினியூஸாகவே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் மிக சீக்கிரமாக கண்களில் உள்ள அந்த அக்வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்யூடோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து கண்ணோட வறட்சி, கண்ணில் ஒரு வகையான எரிச்சல், கண்ணில் அதிகப்படியான அழுத்தம், கண்ணில் அதிகப்படியான சூடு, இது அனைத்து வர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விசன் பாதிக்கப்படும். ஸோ மன அழுத்தம் ஏற்படும். ஸோ இது எல்லாமே தவிர்ப்பதற்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, நம்ம நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மலர், நந்தியா வெட்டை என்று சொல்லக்கூடிய இந்த மலர் எந்த அளவுக்கு நம்முடைய கண்களுடைய எரிச்சலையும் கண்களில் உள்ள அழுத்தத்தையும் குறைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய நம் உடம்புல உள்ள மிக முக்கியமான 5 உறுப்புகளே மிக முக்கியமான ஒரு உறுப்பாகிய இந்த கண்ணும் அதற்கான தீர்வு முறைகளும், அந்த கண் நோய்க்கான தீர்வு முறைகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த கண் எரிச்சலுக்கும் இந்த கண்ணில் வரக்கூடிய அழுத்தத்தினால் வரக்கூடிய தலைவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து தான் இந்த நந்தியா வெட்டை பூவு. நந்தியா வெட்டை பூ அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் இது இந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு அனைவருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நந்தியா வெட்டை பூ எடுத்துக்கோங்க, அதோடு சேர்த்து நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோம். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வகையில் நம்ம இதை கண்களுக்கான நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். முதலாவது இந்த சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது டெரிஜியம் வந்தாலும் சரி, அதாவது கண் இந்த வெள்ளையில் நம்ம கன்ஜங்டிவால சில வகையான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மசில்ஸ் மாதிரி வளர்ந்து காணப்படும் ஒரு லேயர் என்று தான் சொல்ல வரும், டெரிஜியம் என்று பேர். அதே போல் கன்ஜங்டிவைட்டிஸ், சிவப்பு கண் வந்து இந்த வெள்ளையாக இருக்கிறது திடீர்னு ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி கண்ணோட நிறமே சிவந்து காணப்படும், அது கன்ஜங்டிவைட்டிஸ். அதே போல் சில வகையான கண் எரிச்சல், கண் பொங்கிக்கிட்டே இருக்குமாங்க, கண் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இரத்த அழுத்தம் அதிகமாக நாட்களில் இருக்கும் பொழுது அதற்கான முறையான மருத்துவம் மேற்கொள்ளவில்லை என்றால் கண் அழுத்தம் என்று சொல்லக்கூடிய குளுக்கோமா ஃபார்ம் ஆகிவிடும். அதே நேரத்தில் கண்புரை, கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய வைத்தியர்களுக்கு வரக்கூடியது. சில பேருக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நந்தியா வெட்டை பூவை. இந்த நந்தியா வெட்டை பூவை 2 மெத்தடில் நம்ம உபயோகப்படுத்தலாம். முதலாவது எப்படி உபயோகப்படுத்தலாம் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளவரை இப்படியே ஒரு காட்டன் கர்ச்சிஃபுக்குள்ளே நீங்கள் உள்ளே வச்சு வெந்நீரில் இதை வச்சு கண்களுக்கு ஒத்தனை இட்டு வரலாம். இது மிக சீக்கிரமாக கண் எரிச்சல் குறையும். ஸோ நான் தொடர்ந்து என்னுடைய ஜாப்பே எனக்கு சிஸ்டம் பார்க்குறது தான். ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் சிஸ்டத்தையே தான் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நந்தியா வெட்டை உள்ள இந்த கண் ஒத்தடம் ஒரு மிக சிறந்த ஒரு ரிலீஃபை கொடுக்கறத நீங்களே பார்ப்பீங்க. கண்ணோட அழுத்தம் குறையும், கண்ணோட எரிச்சல் குறையும். அதே நேரத்தில் சில வகையான கண் புரையாகட்டும், அதே நேரத்தில் கண்ணில் காணப்படுற இந்த கன்ஜங்டிவைட்டிஸ் அண்ட் குளுக்கோமா சொல்லக்கூடிய கண்களில் காணக்கூடிய அழுத்தம், இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த நந்தியா வெட்டை ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் ஃப்ளவர் இதுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ளவரை இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் எடுத்து
இந்த மாதிரி நல்லெண்ணெயில் போட்டுருங்க. நீங்கள் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதுக்கு அந்த எண்ணெயை சூடுபடுத்துங்க. எண்ணெய் நல்லா சூடாக வரும்போது இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ளவரில் உள்ள எல்லா எக்ஸ்ட்ராக்டும் ஆயிலில் வந்துடும். இந்த ஆயிலில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு ஐ ட்ராப்ஸ் பயன்படுத்துகிறீங்களா அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதே நேரத்தில் இதையும் கொஞ்சம் மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இரவு படுக்கும் பொழுது இதை தொடர்ந்து இந்த இடத்துல கண்ணை சுற்றி, இந்த ஐபாலை சுற்றி, அந்த இடத்துல இந்த சைனஸை சுற்றி நீங்கள் இதை ஐபாலில் சுற்றி நீங்கள் அதை மசாஜ் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே இந்த கண் புரையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. அதே நேரத்தில் இந்த கண்ணில் உள்ள ப்ரெஷர்னால் வரக்கூடிய இந்த ஹெட்டேக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து இந்த நந்தியாவெட்டை நல்லெண்ணெய் ஒரு மிக சிறந்த மருந்து. நல்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் காணப்படுதோ அங்கே எல்லாமே ஒரு சின்ன அளவு ஒரு மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயமாகவே கொஞ்ச நாளில் உங்களோட கண்ணுள் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மிக எளிதாக எளிய மருத்துவத்தில் நம்ம வீட்டில் உள்ள ஒரு அழகான ஒரு ஃப்ளவரை வச்சு ஒரு ஆரோக்கியமான கண்களுக்கான ஒரு மருந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக கண்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் குணமாகும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திமுக கழகத்திற்கு கடவுளை பற்றிய கொள்கையை வகுத்து கொடுத்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற நேரத்தில் கவி சக்கரவர்த்தி சுப்பிரமணிய பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ என்று அறிவுறுத்துகிறார். அறிவே தெய்வம் என்று பாடிய பாரதியார் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மைதான் தெய்வம். அந்த உண்மைக்கு பயந்து நடந்தால் அது தெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் என்று பாரதியாரே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கருத்தைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திமுக கழகத்திற்கு ஒரு கொள்கை தத்துவத்தை தந்தார்கள்.